மூணாம் சனிக்கிழமை வந்தா போதும், திருப்பதி போய் வந்தாதான் என் மனசு சாந்தி அடையும். இப்போ மூணாம் சனிக்கிழமெல்லாம் போக முடியாது, ஜனம் ஃபுல்லா ஆகி போகுது. நிக்க வச்சிடறான் லைன்ல, சாப்பாடு வாங்கி சொல்றதுக்கே துடி கிடையாது. அதனால நான் இப்பவே கிளம்பிடுறேன், பாதயாத்திரையா போறேன். திருப்பதி பாதா பக்தெல்லாம் இருந்தீங்கன்னா காசு போடுங்க, எதுமா திருப்பதி உண்டியில சேர்த்துட்டு வந்துருவேன். அது எனக்கு முன்னியம், உங்களுக்கு முன்னியம். ஆனா போற வழியில டீ மட்டும் எடுத்துவேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்படி பார்த்தா நம்ம படை அதிகாரத்து மாதிரி தயார் பண்ண முடியும். தெரிந்தா கோவிந்தா? ஐயோ கோவிந்தா பேசக்கூடாது. அவர் கால் போட்டாங்க, பிஸி இருக்கிறாரு. அப்புறம் அவர் கால் போட ஆரம்பிச்சாங்க வச்சு அவர் பிஸி ஆயிடுவாரு. சரி, நம்ம படை எங்க அப்படி இருக்குது? கிடைத்த உறவு அது அதிர்ஷ்டமடா. கவிதை நானாக தேடி எடுத்தவர் எனக்கு கிடைத்த பொக்கிஷம். படைகளை எதற்காக தேர்கிறேன்? நாட்டு மன்னனுக்காக தேர்கிறேன் என்று நினைத்த இந்த மணிமணி நாட்டை அடைய வேண்டும் என்பது எனக்கு வெகு நாட்களாக ஆசை. இந்த நாட்டுக்கு மன்னனாகிவிட்டால் எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது. என்னுடைய திறமை வைத்து நாட்டுக்கு உனக்காக தான் சண்டைக்கு போறேன்.
5000 ஆளு ஏன் ஓட்டி மாத்து 5000 பேர் சண்டை போடுறதுக்கு 15000 பேர் யானை படையில கடைக்கு இது காட்டுறோம் அடுத்த படை சந்திப்போம் படைகளை பார்த்துக் கொண்டு வருவேன் ஒரு பொடிப்பையன் சொல்லுங்க ஆடி பாடிக்கொண்டு துல்லியமாக நம்ம என்ன எதிர்கால வந்து எவ்வளவு அடிப்பானோ எவன் சாவான தெரியல நம்ம உயிரை பணி வச்சு கொண்டாடி பண்ணி விட்டு போய் பண்ணிக்கிறான் ஆடல் பாடலோட போறான் கோயில் தள்ளி நம்முடைய பார்வைக்கு சின்ன பையன் சீனு பையன் சின்ன பையன் சீனு பையன் சொன்னா விடுறா எந்த நாட்டை சேர்ந்தவன் எந்த ஊர் என்ன கேக்குறீங்க நீங்க யாரு நம்மளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க நட நினைச்சுக்கிறா இந்த ஆதார் அட்டை பாத்துக்கிறான் ஆமா பாய்ட்டே வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் ஏன்னா எங்க வேணாலும் கேக்குறான் நம்ம பாத்துக்கு போனவங்க கேக்குறானா எல்லாத்தையும் கேக்குறாங்க இப்போ அதுக்குதான் இங்கே வச்சுக்கிறான் ஆமா போனவனே அது கேட்டாலும் ஏத்து காட்டு வைத்தான் அவன் நீங்க யாரு என்ன கேட்கிறான் சரி மணிவரி நாட்டை சேர்ந்தவர் முப்படை தளபதி ஆள வந்தான் கட்சியில முப்படை தளபதி இங்க போட்டுக்கிறான் அண்ணா வணக்கம் அது நல்லா தம்பி நான் வேலைக்காரன் அது வேலைக்காரன்லாம் என்ன கிடையாது அந்த பணிவு இருக்க வேண்டும் இப்ப சொல் எந்த நாட்டை சேர்ந்தவன் ஏன் நாட்டை சேர்ந்தவன் தான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய தந்தை பேர் என்ன தெரியுமா முன்னாள் கோட்டைக்காரர் நாகப்பன் இருந்தார் அவருடைய மகன் என்னுடைய பேர் கதிரவன்